வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்புகள் இந்த மாதங்களில் இருந்தே எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புது தெம்போட களமிறங்கக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த விலங்குகளை எல்லாமே ஒரு வழியாக முடிய போகிற காலகட்டம்னு சொல்லப்படுது. மேலுமே எந்த மாதிரியான பலன்கள் மகர ராசி அன்புகள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவில் மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணாதிசை எப்படி, நீங்கள் எந்த மாதிரியான பலன் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசிக்குரியதாக இருக்கும். காலபுருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்களையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க நல்ல வாக்கு சாதனையும் படித்தவங்களா இருப்பாங்க. பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி வெகுளித்தனமான வெள்ள மனசு கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய உருவம் பார்க்குறப்ப நடுத்தர உயரம் கொண்டவங்களாகவும் புருவங்கள் அடர்ந்து வளைந்திருக்கும். காது நீண்டும் தோள்கள் விரிஞ்சு அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய உயரம் பார்க்குறப்ப நடுத்தர உயரமும் தோள்பட்டை அகன்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். பெரும்பாலான மகர ராசி அன்புகள் சுருட்டை முடியோடு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும். சிந்தனை செய்யக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இவங்க பேசுகிற வார்த்தை எதுவுமே ஒரு அழுத்தம் திருத்தமாக கருத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பேச்சில் எப்போதுமே ஒரு முன்கோபம் உறுதிங்கிறது வெளிப்பட்டுட்டே இருக்கும். தன்னை நம்பி வந்தவங்க நண்பனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆதரித்து ஆதரவு கூறி உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவங்க. மகரங்கிறது ஒரு கடல் வீடு. கடல் அலை எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி உங்கள் மனசில் புது புது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்கு ரொம்பவுமே ஈகி கொண்டு இருக்கிறது இவங்களுக்கு பலமும் அதே தான், பலவீனமும் அதே தான். மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் பல நேரங்களில் பல பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறது தான் இவங்களுடைய பலவீனமாகவே அமைஞ்சிருது. மனசில் எவ்வளோதான் துயரம் கஷ்டம் இருந்தாலுமே எதையுமே வெளிக்காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அதாவது சாம்பலிருந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் இந்த மகர ராசி அன்புகள். எவ்வளோதான் கஷ்டம், எவ்வளோதான் துயரம், நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தாலும் சரி, அடுத்தையும் கடத்திட்டு வந்துடலாம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் எவ்வளோதான் துயரம் இருந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லலாம். தன்னோட குடும்பத்துக்காக உறவினருக்காக பாடுபடக்கூடியவங்க. அதாவது மற்றவங்களுடைய துயரம் கண்டா தன்னோட நிலையிலிருந்து யோசிக்க பார்க்க தெரிஞ்சவங்கன்னே சொல்லலாம். இதுதான் இவங்களுக்கு சில சமயங்களில் பலவீனமாகவே அமைஞ்சிருது. மேலுமே மகர ராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு நீங்கள் பாடுபட்டாலுமே உங்ககிட்ட நீங்கள் என்ன செஞ்ச உன்னால் என்ன பயனடைஞ்சுன்னு கேட்குற மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உறவு வகையிலும் சரி, குடும்ப வகையிலும் சரி, ஆதரவுங்கிறது குறைவாக தான் இருக்கும். தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி தான். யாரோட உதவி உங்களுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு தன்னால் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் மற்றவங்கக்கிட்ட உதவி மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. மகர ராசி அன்புகள் எப்போதுமே மற்றவங்களுடைய உதவியை நம்பி வாழக்கூடியவங்க இல்லை. என்ன காரியமாக இருந்தாலும் அதில் 2 வித ஆதாயங்களோட எதிர்பார்த்து செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்க உழைப்பை மூலதனமாக கொண்டு வாழக்கூடியவங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி எந்த சூழ்நிலையுமே மற்றவங்க மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. தான் கஷ்டப்பட்டாலும் சரி, மற்றவங்க மனசு நோக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. கடுமையான உழைப்பாளுன்னே சொல்லலாம். யாருக்குமே வாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியே வாக்கு கொடுத்துட்டா அது எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டோன்னு நினைக்கக்கூடியவங்க. மகர ராசி அன்புகள் மட்டும் உங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைஞ்சிட்டா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம். சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே குடும்பத்து மேலே அதிகம் பாசம் வச்சு ஒற்றுமையாக செயல்படணும்னு நினைப்பாங்க. மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுள் கொண்டவங்க. எத்தனை துன்பம் துயரம் ஏற்பட்டாலுமே கஷ்டப்பட்டாவது தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க. பெரும்பாலுமே மகர ராசி அன்புகளுக்கு இளம் வயதை விட மத்திய வயசுல தான் அவங்களுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும். சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். உயர்ந்த பதவி யோகம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வயதான காலங்களில் சிறப்பான எதிர்காலங்கிறது அமையும். சனியோட பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எப்போதுமே திருமால் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக முடியும். அதே மாதிரி சிவாம்சத்தோட சாரமாகவும் சனி இருக்கிறதால பெருமாள் வழிபாட்டு கூடவே நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி பார்க்கடலில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை சயன கோலத்தில் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உயர்வான பலன்கிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உணவு விஷயம் பார்க்குறப்ப மகர ராசி அன்புகள் காரமான உணவு சாப்பிட்றத விரும்புவாங்க.
அதே மாதிரி இனிப்பு சுவைன்னு வர்றப்ப பாலால் செய்யப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் மகர ராசி அன்புகள் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதங்களில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத தொடர்ந்து நாம இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்தே சூரிய பகவான் 6ஆம் இடத்துல நின்று பார்க்குறாரு. இதனால உங்கள் தொழிலில் ஒரு புது தம்போடு நீங்கள் செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம். உணவு மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான். வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்தி எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க அரசோட வழிகாட்டுதல் படி பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அரசோட அனுமதியும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வாய்ப்பு எல்லாமே சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாங்க. இதனால பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் வில்லங்க இருந்திருக்கலாம், அது எல்லாமே நல்ல முறையில் தீரப்போகுதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் வில்லங்கள் ஏற்பட மாதிரி இருந்தாலுமே சுமூகமான முடிவுங்கிறது இருக்கும். அதே மாதிரி கூட பிறந்த உறவுகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாங்கிறதால கொஞ்சம் இந்த விஷயங்களை மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால நீங்கள் திட்டம் போட்டு செய்கிற காரியம் எல்லாமே சில நேரங்களுக்கு எதிராக கூட இருக்கலாம். அதனால ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்கள் செய்கிறது தான் நல்லது. குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால நீங்கள் வீம்பாக செய்கிற காரியம் எல்லாம் கூட இப்போ உங்களுக்கு சில நேரங்களில் வெற்றி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டுக்குங்க. சுக்கிரன் 6, 7 இடத்துல இருக்கிறாங்க. இதனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாத சூழ்நிலை தான். சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதால அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் எச்சரிக்கை செய்ய பாருங்கள். முக்கியமான ஆவணத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போகிறது தான் அவசியம். கேது 3ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. இதோட சகோதரர் மாதிரியான முறையில் வெளிநாட்டு பயணத்தில் உதவி இல்லாமல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்ட பண உதவிங்கிறது தடை இல்லாமல் கிடைச்சி சந்தோஷப்படுவீங்க. இருந்தாலுமே சந்திராசிரம தினங்களில் மட்டும் நீங்கள் மேலுமே கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக தான் அமையும். மேலுமே மகர ராசி அன்புகள் சாதகமான பலன் கிடைக்க போகிற வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்கள். எதையுமே இயல்பாகவே மகர ராசி அன்புகள் திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க. உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்க தான். தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் உழைப்பு கொடுக்கறது நல்லது. சோம்பேறித்தனங்கிறது வேண்டாம். தூக்கத்துக்கு தொடர்ந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இரவு நேரங்களில் சரியான தூக்கமும் இருக்கிறதில்ல. இருந்தாலுமே இரவு நேரங்களில் நீங்கள் ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க. பகல் நேரங்களில் தூக்கத்தை தவிர்த்துட்டு தொடர்ந்து நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட பாருங்கள். உடல் நிலையிலும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. சரியான வேலைக்கு உணவு சாப்பிடாம உடலை சரியாக கவனிக்கிறதில்ல. அதே மாதிரி மன உளைச்சலுங்கிறது அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. சனி பகவானுடைய பார்வை உங்கள் மேலே இந்த காலகட்டங்களில் பதிகிறதால கொஞ்சம் கவலை ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலுமே வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே மகர ராசி அன்புகளுக்கு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இதனால் இந்த மாதங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டு வாங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே லாபகரமான முதலீடுகள் செய்கிறதால உங்களுக்கு பல வகையிலும் எதிர்காலத்துக்குன்னு பல அடித்தள வாய்ப்புகள் காத்திருக்குது. இதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. கொஞ்சம் வீண் ஆடம்பர செலவு, தேவையில்லாத வீண் பேச்சு எல்லாம் மட்டும் குறைச்சிக்கிட்டு வாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டு நடக்க பாருங்க. எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செஞ்சீங்கன்னா எல்லா காரியமும் வெற்றி தான். தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கிறது நல்லது. வீடு, வாகனம், ஆபரணம் வாங்குறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. தாய் வழி உறவு, தாய்மொழி மூலமாக கூட உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் இருக்கும். அதே மாதிரி உறவினர் வகையில் தேவைக்கு மட்டும் பேச பாருங்கள். அதிக பேச்சுங்கிறது வேண்டாம். இதனால சிக்கலை ஏற்படுத்தலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்புகள் சோதனை எல்லாமே கடந்து வரக்கூடிய காலகட்டம். வர்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு வாங்க. உடல் நலத்துக்கு கொஞ்சம் ஒத்துக்குளிச்சு போங்க. உடல் நலத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்பட்டிங்கன்னா எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதியில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்புகளுக்கு முன்னேற்றத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடை இருக்கத்தான் செய்யும். பொறுமையாக கையாளுறது இந்த காலத்தில் ரொம்பவுமே அவசியம். இதனால் பெரிய பிரச்சனை எல்லாமே தவிர்க்க முடியும். ரொம்ப பொறுமையாக செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான காலம்தான். அதே மாதிரி மகர ராசி பெண்களுக்கு குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் மருத்துவம் சார்ந்து அவங்கள பராமரிக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கூடிய அப்பப்போ கருத்து மோதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. பேச்சிலையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் பாடங்களை கவனிக்கிறது நல்லது. மகர ராசி மாணவர்கள் படிப்பில் கெட்டிக்காரங்க தான். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கவனச்சிதறல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பாடங்களை மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. மற்ற செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலங்களில் தவிர்க்க பாருங்கள். இதனால் உங்களுடைய படிப்பில் கவனச்சிதறல் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சக மாணவர்களோட பழகும்போது எச்சரிக்கையாக இருக்கிறதும் பாடங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றது நல்லது.
கவனச்சிதறல் இல்லாமல் பாடங்களை படிக்க பாருங்க. நினைவாற்றல் திறனை அதிகக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசு ஒருநிலைப்படும், நினைவாற்றலும் அதிகரிக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்புகளுக்கு எந்த மாதிரியான பலன் இந்த மாதம் முழுவதும் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வெள்வேலையை படிச்சுட்டு சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும்.